வீர சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாறன் கிட்ட வந்து வீரா கேட்குறாங்க, ஆமாம் ராமச்சந்திரன் சார் பெரிய தலைக்கட்டுன்னு சொல்கிறாரு, யார் அவர் அப்படின்னு கேட்க, அதுக்கு மாறன் வந்துட்டு, அவரா எங்கள் குடும்பத்திலே பெரியவர் அவர் தான், எங்கள் அப்பாவை தூக்கி வளர்த்தவர், அவர்னால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம், ஆனால் நியாயமானவர், ரொம்ப நல்லவரும் கூட, என்ன அந்த காலத்து ஆளுன்றதுனால கொஞ்சம் சட்டுன்னு கோவம் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே வீரா ரொம்ப பயப்படுறாங்க. என்ன இது நீ இப்படி சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் விடு, சரி இப்போ எனக்கு ஒரு எடுபடி தேவைப்படுது, எனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் நான் பிரியாணி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ வீரா வந்துட்டு, அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இவங்கள விட்டுட்டு உனக்கு வேறு யாரை நான் போய் தேடி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, அதான் உன் தங்கச்சி இருக்கால அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நேற்று வாங்கினது பத்தாதான் உனக்கு, திரும்பவும் எதுக்காக நீ அவகிட்ட இப்போ வம்புக்கு போகிற அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, எனக்கு இப்போ ஹெல்ப்புக்கு வேணும், அப்போ தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வீராவும் போயிட்டு பிருந்தாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி மாறனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. பிருந்தாவும் வராங்க, ரொம்ப கோபமாக வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பிருந்தா மாறனே வந்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, என்ன அப்படி பார்க்குறேன், நான் உன் மேலே கோபமாக இருப்பேன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன் அப்படின்னா வந்து சொல்கிறாங்க. பிருந்தா வந்து மனசுலேயே வந்து மாறனை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம் உனக்கு உங்கள் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்ல, சும்மா சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ பிருந்தா வந்துட்டு, எனக்கு எங்கள் அண்ணன் தான் எல்லாமே, எங்கள் அண்ணனா ரொம்ப உசுறு எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போது மாறன் வந்துட்டு சொல்கிறாங்க, சரி பேசாமல் என்ன வேணால் உங்கள் அண்ணனா நினச்சிக்கேன், உங்கள் அண்ணன் அளவுக்கு செய்ய முடியலனா கூட என்னால் முடிஞ்சதை நல்லாவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பிருந்தா வந்துட்டு, யார் நீ எனக்கு அண்ணன், கனவுல கூட அப்படிலாம் நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிரியாணிலாம் தம் போட்டுட்டு மாறன் வந்து குடிச்சிட்டு வரதுக்காக அங்கேருந்து போகிறாங்க. பிருந்தாவும் நாம் எதுக்கு இங்கே இருக்கணும், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வள்ளி மாறன்னு சமையல் செஞ்சிட்ருக்கிறத வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்த உடனே, ஓஹோ இதுக்காக தான் வந்து அந்த வீரா என்னை இங்கேருந்து அனுப்பணுன்னு பார்த்தாளா, குளிக்கிறதுக்கு அனுப்பிட்டாலாம், செம கேடி தான் உனக்கு, நான் இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்துட்டு தம் போட்டிருக்கிறத ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆஹா சும்மா சொல்லக்கூடாது, மாறன் சூப்பராக சமைச்சிருக்கான், இதை ஏதாவது பண்ணணுமே, இது மட்டும் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தானே நல்ல பேர் கிடைக்கும், அப்படியெல்லாம் நம்ம பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற உப்பு எடுத்து அப்படியே வந்து மேலே மொத்தமாக வந்து கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, வாயிலே வைக்க முடியாது, அப்படியே துப்பிட்டு இங்கே காலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மாறனும் வந்து குளிச்சுட்டு வந்து வராங்க. வீராவோட அம்மா வந்துட்டு, என்ன சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. மாறன் வந்து அந்த தம் போட்டதை வந்து ஓப்பன் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. வீரா வராங்க. வீரா வந்து மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஓகே தானே, நல்லா தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ என்ன நீ எப்படி சொல்கிற, நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒழுங்காக தான் வரும், போ நீ முதல்ல அந்த லிப்ஸ்டிக்கை தொடச்சிட்டு போ அப்படின்னு வந்து மாறன் வீரா வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வள்ளி வந்துட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு தனியாக போயிட்டு வீராக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எங்கள் சித்தப்பா வரும்போது வந்துட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்டாங்கன்னா வந்து ஊரில் நிலம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரம் வந்துட்டு, எங்களை வந்து பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, என்ன நீ சும்மா எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருங்கள் இப்படிலாம் பொய் சொன்னாதான் உங்கள் மாப்பிள்ளைக்கு எங்கள் பக்கம் வந்து மரியாதை கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல, சும்மா நீங்கள் பாட்டுக்கு உளறி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதுக்கப்புறமா வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து வருவார். அதுக்கு பின்னாடியே வந்துட்டு அவரோட சித்தப்பா வந்து வராங்க. அது வந்த உடனே வந்துட்டு எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவர் வந்து இறங்கின உடனே ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ராமச்சந்திரா நான் கூட இல்லாமல் இந்த கல்யாணத்தை நடத்திட்டல, நான் இல்லாமல் நடந்த முதல் கல்யாணம் இது அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை சித்தப்பா, திடீர்னு ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்கள் வேறு ஊரில் இல்லையா அதனால தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ சரியாக தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராகவன் மாறன் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க. அப்போது வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சைலண்ட்டாக வள்ளி கிட்ட போயிட்டு, என்ன ஏதோ பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொன்னியே நீ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வள்ளி வந்துட்டு, நான் எவ்வளோ சொல்லியும் அண்ணன் வந்து கேட்கல, கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க, நீங்கள் தான் பார்த்து ஏதாவது ஒரு முடிவை சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவர் வந்து உட்கார்றாரு. அப்போது வீடை வந்து சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு, சொந்த வீடா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு, சொந்த வீடு இல்லை வாடகை வீடு தான் சொல்ல வரும்போது கரெக்டாக வள்ளி ஓடி வந்து, ஆமாம் சொந்த வீடெல்லாம் கிடையாது, இது வாடகை வீடு தான் அப்படின்னு வந்து கத்துறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.